குட் மார்னிங் திருச்சி. திருச்சியிலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும்போது நாங்கள் ஏன் ஆர்பிஎஸ் ரெசிடென்சி சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. குட் மார்னிங் திருச்சி. திருச்சியிலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும்போது நாங்கள் ஏன் ஆர்பிஎஸ் ரெசிடென்சி சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம முதல்ல ஹோட்டலில் போய் பார்க்கலாம் வாங்க. திருச்சிக்கு வந்து ஒரு மேரேஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபேமிலியாக வந்து நாங்கள் 4 பேர் வந்து போயிருந்தோம். ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு, பட் ஆனால் ஆன்லைனில் புக் பண்ணாமல் நாங்கள் நேரடியாக வந்து இங்கே பார்த்து பேசி புக் பண்ணோம். அதுவுமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலேயே சொல்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க கிட்ட வந்து டோட்டலாக வந்து 24 ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சிங்கிள் ஆக்குபென்சி இருக்குது, டபுள் ஆக்குபென்சி, ட்ரிபிள் ஆக்குபென்சி எல்லாமே இருக்குது. ஃபேமிலியாக வராங்க, ஃப்ரெண்ட்ஸாக வராங்க, எல்லாருமே வந்து இங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. இது வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிலேயே வந்து சென்டரில் வந்து இந்த ஹோட்டல் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து புக்கிங்ஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அதுவுமே 2 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிக்கிற போர்ட்ஸ் பார்க் வந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஏர்போர்ட் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் கவர் பண்ணது தான் வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ் கோவில்ஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லா விதமான கோவிலுக்குமே வந்து இவங்களே வந்து கேப் ஃபெசிலிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க, எந்தெந்த கோவில் வந்து எந்தெந்த நேரத்தில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டலில் இருக்கிற பர்சனே கைட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணீங்க அப்படின்னா வந்து 12 hours தான் வந்து செக் இன் செக் அவுட் டைமாக இருக்கும். அதாவது மார்னிங்லாம் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நேரடியாக வந்தீங்க அப்படின்னா 24 hours வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டைமில் நம்ம செக் இன் பண்ணுறோமோ அதே டைமில் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட வந்து கெட்டில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அயன் பாக்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணோம்னா அதுவுமே நமக்கு ஃப்ரீயாக காஸ்ட்லேயே தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 24 hours வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, வைஃபை இருக்குது, கார் பார்க்கிங் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பக்கத்தில் பார் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட இருக்கிறதுனால இந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு வந்து 3rd ஃப்ளோரில் தான் வந்து ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் லிஃப்ட்லேயே வந்து 3rd ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ எங்களோட ரூம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 305 தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. உள்ளே என்ட்ராயிட்டு ரூம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரூமில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோவில் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹோட்டலை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலை பற்றி இன்னும் நிறைய சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியாக வரவங்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிங் சைஸ் வந்து பெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 அடல்ட் ஒரு சில்ட்ரன் வந்து தாராளமாக ஸ்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இங்கே ஒரு பெட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு பர்சன் ஒரு 4 பேர் வந்து இந்த ரூமில் தங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஸ்டே பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக அந்த வாட்டி திருச்சி வந்தப்போ 4 பேர் தான் அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பேஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, எமர்ஜென்சி ஒர்க் பண்ணுறீங்கன்னா டேபிள் சேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. வைஃபை இருக்குது, 24 hours வந்து ஹாட் வாட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் செக்இன் செக் அவுட் டைம் வந்து 24 hours கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இடத்துலலாம் வந்து 11 o'clock செக் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஹோட்டல் அப்படி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன டைமுக்கு வந்து செக் இன் ஆகுமோ அதே டைம் கூட நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த ரூம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ், இந்த ரூமோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்களுமே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த திருச்சியில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.